கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். கர்த்தர் பார்த்துக்குவாருன்னு நாம சும்மா இருக்கணும் தான். அதான் முறை, அதான் ஒழுங்கு, அதான் நியமம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? கர்த்தர் பார்த்துக்குவாருன்னு நாம சும்மா இருக்கணும். இதான் ஒழுங்கு, இதான் நியமம், இதான் முறைமை. ஆனா நீ உன்னை புரிஞ்சுக்கணும். ஆனா எல்லா நேரமும் அப்படி சும்மா இருக்க அவரே விடுறதில்ல. ஃபர்ஸ்ட் ஒன்னு புரிஞ்சுக்கிட்டது எப்படியோ, செகண்ட் ஒன்னு அதே லெவல்ல அதே வேவ் லெவன்ஸ்ல புரிஞ்சுக்கணும். ஆனா அது ரொம்ப வருஷம் எடுத்து புரியும். ஆரம்பத்துல இது புரியவே புரியாது. ஆரம்பத்துல நம்பர் 1 பாயிண்ட்ல ஸ்ட்ராங்கா இருப்போம். இது நல்லா மோல்டாகி ரெண்டாவது பாயிண்ட்டுக்கு புரியும். இந்த ரெண்டாவது பாயிண்ட்டுக்கு வர இந்த ரெண்டாவது பாயிண்ட் நிறுத்துறதுக்கு டைம் எடுக்கும். ஆண்டவர் நம்ம நிறுத்துறதுக்கு. கர்த்தர் பார்த்துக்குவாருன்னு நம்ம சும்மா இருக்கிறது தான் சரி. கரெக்டா? நம்ம வாழ்க்கைய, நம்ம எதிர்காலத்தை, நம்முடைய காரியங்களை கர்த்தர் பார்த்துக்குவாருன்னு நம்ம சும்மா இருக்கிறது தான் சரி. இந்த கர்த்தர் பார்த்துக்குவாருங்கிற தலைப்புல ஒரு 30 நாள் பேசலாம். இந்த தலைப்புல மட்டுமே அவ்வளவு டிஃப்ரெண்ட் தாட்ஸ், அவ்வளவு வெளிச்சம் இருக்கு. அதுல ஒரு ஹிண்ட், கர்த்தர் பார்த்துக்குவார், நம்ம சும்மா இருக்கிறது தான் சரி. ஆனா எல்லா நேரமும் அப்படி சும்மா இருக்க அவரே விடுறதில்ல. நம்மளை விடுங்க. யாரு விடுறதில்ல? அவரே விடுறதில்ல. செங்கடல் அந்த பிரச்சனை வந்த போது நீங்கள் சும்மா இருப்பீர்கள். அவங்களை சும்மா சொல்றா, நான் பாத்துக்கிட்டாங்கிறாரு. யுத்தம் கர்த்தருடையது, நீங்க என்ன செய்யுங்க? சும்மா இருங்க. அப்படிலாம் அர்த்தம். யுத்தம் கர்த்தருடையது, நீங்க சும்மா இருங்க. அப்படிலாம் கர்த்தர் பார்த்துக்குவார், அவர் வேலை விடுங்க அப்படி சொல்றாரு. அந்த இடத்துல இதே கர்த்தர் அந்த செங்கடலை கடந்து அழுத்த போகும்போது, நீ இவர்களோடு சண்டை போடுங்கிறாரு. மோசையை கூப்பிட்டு அவங்களோட சண்டை போடுங்கிறாரு. இதே கர்த்தர் தான். ஒரே கர்த்தர் ரெண்டு விதமா பேசுறாரு. இடத்துக்கு தகுந்தபடி அதை பேசுவார், அந்த நேரத்துக்கு தகுந்தபடி அதை பேசுவார். இப்ப நீ சும்மா இரு, நான் பாத்துக்கிறேன்னு பாரு. அதே கர்த்தர் போடா, நான் இருக்கேன்னு போடான்னு பாரு. இதுதான் அந்த ஃபர்ஸ்ட் ஏரியா நமக்கு ரொம்ப பிடிக்கும், புரிஞ்சது. இந்த ரெண்டாவது ஏரியாவுக்கு பக்குவப்படணும். இப்ப அவர் நம்மளை சொல்ல இப்ப அவர் நம்மளை யுத்தம் பண்ண சொல்றாரா இல்ல நாம நினைக்கிறோமா அப்படிங்கிறத அதை பகுத்தறியதுக்கு ப்ராசஸ் டைம் எடுக்கும். அது ப்ராசஸ். ஆமென் சொல்லுங்க. இப்படி இருக்கு. அப்ப கர்த்தர் பார்த்துக்குவாருன்னு நம்ம சும்மா இருக்கிறதா சரி. அப்சல்யூட்லி கரெக்ட். சரண்டர் ஆன ஆளு, அவர்கிட்ட தன்னை ஒப்படைச்ச ஆளு அப்படிதான் இருப்பாங்க, இருக்கணும். அதான் முறை. ஆனா எல்லா நேரமும் அண்டர்லைன் அப்படி இருக்க அவரே விடுறது இல்லைங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். அவரே விடுறது இல்லை. கிளம்பி போடா அப்படிம்பாரு. ஆமை. தாவீது பாத்தீங்கன்னா, கர்த்தர் பார்த்துக்குவார் வாழ்றவன் தான். ஆனா கர்த்தர் பார்த்துக்குவார்ன்ட்டு அந்த கோலியாத் விஷயத்துல விடல. போடா அனுப்புறாரு. கவனிச்சிங்களா? சரி, புரிஞ்சுக்க டைம் எடுக்கும். பிளெயின் பேப்பரா ஜீரோவா இருந்துகிட்டு அவர்கிட்ட ஒன்ன சொல்றதும், ஒரு டாபிக்குள்ள போறோம். ஒரு ஹிண்ட், 2-3 ஹிண்ட் கொடுத்து டாபிக்குள்ள போறோம். ஒரு பிளெயின் பேப்பரா ஜீரோவா இருந்துகிட்டு அவர்கிட்ட ஒன்ன சொல்றதும் கேட்கறதும் தவறே இல்லை. பிளைன் பேப்பரா ஜீரோவா, வித்தவுட் ரைட்டிங், A4 சீட்ல பிளைனா, அப்படி நம்ம பிளைனா இருந்துகிட்டு ஒரு விருப்பம், ஒரு ஒரு சுய முடிவு, சொந்தமா ஒரு முடிவு எதுவுமே இல்லாம ஆண்டவரே
எனக்கு இது செஞ்சா நல்லா இருக்கும், இது எனக்கு வேணும், இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, சரி பண்ணி கொடுங்க, இது எனக்கு பண்ணி கொடுங்க. இப்படி கேட்கறது தவறே இல்லை. ஆண்டதை குத்தமாவே எடுக்க மாட்டார், குத்தமாவே எடுக்க மாட்டார். தாவீது தன் இருதயத்துல ஆலயத்தை கட்டணுங்கிற எண்ணம் அவனுக்கு இருந்துச்சு. அந்த எண்ணத்தை யாருக்கு முன்னாடி வச்சான்? ஆண்டவர்கிட்ட போய் வச்சான். அதுக்கு என்னடா என்ன அப்படின்னா சத்தம் போட்டாரு. என்னடா நீ யாட்டுக்கு நினைச்சு வந்து சொன்னாரா? ஒண்ணுமே சொல்லலையே. தம்பி இங்க பாரு, தாவி நீ சொல்ற கேளு, உன் கை ரத்த பிள்ளைலாம் நினைஞ்சிருக்கு, இங்க பாரு அந்த ஆலயத்தை நீ கட்ட வேணா, உன் சாலமன் கற்ப பிறப்பாகிய உன் சாலமன் கட்டுவாங்க, சரி ஓகே அப்படித்தான் சொல்றாரு. தாவீது விருப்பத்தை சொன்னதை அவர் குத்தமாவே எடுக்கல, குத்தமாவே எடுக்கல. பிதாவே இந்த பாத்திரம் நீங்க கூடுமானால் நீங்கட்டும், குத்தமாவே எடுக்கல, குத்தமாவே எடுக்கல. அது தப்பும் இல்ல. நம்முடைய விருப்பங்களை, ஆசைகளை, எதிர்பார்ப்புகளை, எண்ணங்களை, கவலைகளை, பாரங்களை, நம்முடைய தொந்தரவுகளை, போராட்டங்களை ஆண்டவர்கிட்ட சரி பண்ணி கொடுங்க, இந்த விருப்பத்தை தீர்த்து கொடுங்க, செஞ்சு கொடுங்க, நிறைவேற்றி கொடுங்க, இதை கேட்கறது தவறே கிடையாது, தவறே கிடையாது. அப்ப பிளைன் பேப்பரா இருந்துகிட்டு அவர்கிட்ட ஒண்ணு சொல்றதும் கேட்கறதும் தவறு இல்லை. ஆனா எழுதி வச்சுக்கிட்டு பிளைன் பேப்பர்ல எழுதி வச்சுக்கிட்டு அவர்கிட்ட ஒரு கையெழுத்து வாங்க பாக்குறோம் இல்லைங்களா, அது தவறு. அங்கதான் பிரச்சனையே ஆரம்பிக்கிறது. ஒரு பிரச்சனை பிளைன் பேப்பரா இருந்துகிட்டு அவர்கிட்ட நம்முடைய விருப்பங்களை எல்லாம் சொல்றது தவறு இல்லை. ஆனா எழுதி வச்சுக்கிட்டு அவர்கிட்ட ஒரு கையெழுத்து மட்டும் போட சொல்லுவோம் வர்றோம் இல்லைங்களா, அது தவறு. எதை தவறா பாக்குறாரு, எதை தவறா பார்க்க மாட்டேங்கிறாங்கிறத பகுத்து பிரிக்கணும். எதை தவறா பார்க்க மாட்டாரு? பிளைனா இருந்துகிட்டு ஆண்ட பிளைன் பேப்பர்ல என்னன்னா நம்மகிட்ட எந்த விருப்பமும் இல்லாம, அப்படி இல்லை, அப்படி இல்லை. விருப்பம் ஒண்ணு இருக்கா, ஆண்டவரே உங்களுக்கு ஓகேனா ஓகே, இதாவே இந்த பாத்திரம் நீங்க கூடுமானால் நீங்கட்டும், இது என்னது விருப்பம் ஜாஸ்ட். பட் ஆயிரம் முடி சித்தத்தின்படி ஆக்கிடுவது. அப்ப தெரிஞ்சு போச்சு பிளைன் பேப்பர், அது பிளைன் பேப்பர். எழுதல, கையெழுத்து வாங்குங்க போல வரு பிளைன் பேப்பர். அப்போ ஒரு மனுஷன் விருப்பங்களை சொல்றதுனால அவன் பிளைன் பேப்பர் இல்லையே அப்படி சொல்லக்கூடாது, அப்படி சொல்லக்கூடாது. இப்படி இருக்காண்டவரே ஆகிலும் உங்களுக்கு ஓகேனா ஒரு சைன், இல்லைன்னா நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம், அக்செப்ட் பண்றேன். இதுதான் பிளைன் பேப்பர். இதுதான் கையெழுத்து வாங்க வராத கூட்டம். இதுக்குதான் எலும்புங்க, இதுதான் உயர்த்தப்படுங்க, இதுதான் லெவலே வேற மாதிரி கொண்டு போவார், இவங்க தான் கொண்டு போவார். பெரும்பாலும் நமக்கு பழகிக்கிட்டதோ நமக்கு கற்றுக் கொடுக்கப்படுறதோ எழுதுங்க, எழுதுங்க, கையெழுத்து போட போய் நில்லுங்க, கையெழுத்து கண்டிப்பா போடுவார். இப்படிதான் நம்ம பழகி இருக்கிறோம், கற்றுக் கொடுத்துருக்கோம். எழுதுங்க, உங்களுக்கு இது வேணும்ட்டு லிஸ்ட் போடுங்க, பட்டியல் போடுங்க, எழுதுங்க, புரியுமா இருக்கு எழுதுங்க, போய் நீட்டுங்க கையெழுத்துக்கு, போடுவார் கண்டிப்பா. உங்களுக்கு போடாம யாருக்கு போடுவார்? சிலுவையில எல்லாம் இப்படிதான், இப்படிதான் சிலுவை, சிலுவையில தொங்க போகிறவரே எப்படி ஜெபிக்கிறாரு? ஆகிலும் உங்களுடைய சித்தத்தின்படி ஆக கடவுது. சிலுவையில தொங்க போகிறவரே இப்படிதான் ஜெபிச்சிருக்கிறாரு. ஆனா நாம சிலுவையில ஏசி இறந்ததை காமிச்சு கையெழுத்து மட்டும் வாங்க போங்க, அவர்கிட்ட என்ன போய் என்னன்னு கேட்கறது, உங்களுக்கு ஓகேவா இல்லையான்ட்டு. அவர் எல்லாம் ஓகே பண்ணிட்டார் சிலுவையில, இப்படி எல்லாம் ஓகே பண்ணிட்டாரு. என்ன கையெழுத்து, என்ன அவர்கிட்ட கேட்கறது, கையெழுத்து மட்டும் கையெழுத்து, கையெழுத்து, அவ்வளவுதான். இன்னும் ஒரு கூட்டம் இருக்கு, அவர்கிட்ட கையெழுத்து வாங்கணும், எல்லாமே முடிச்சுட்டாருங்க, நம்ம பார்த்து வானா வரும் போனா போகும் அப்படிங்கிறாங்க. இன்னொரு கூட்டம் அந்த சிலுவையை வச்சுக்கிட்டு படாத பாடு கொடுத்துறாங்க. அந்த சிலுவை சம்பவத்தை வச்சுட்டு ஐயோ படாத பாடு கொடுத்துறாங்க. அதனுடைய ரியல் மீனிங் என்ன, எதுக்கு அவர் இறந்தாரு, பெரிய மர்மமான காரியம் அதுல இருக்கு. எது எது கீயோ அதெல்லாம் மிஸ் பண்ணியாச்சு, அதெல்லாம் மறைச்சிட்டான். அதுக்கு தாண்டி என்னென்ன இருக்கு அதுக்கப்புறம் எடு. ஆமென்.
கத்தனா அப்ப எது தவறு எது தவறுலன்னு புரிஞ்சுக்குங்க. பிகினிங்ல இருக்கீங்க, தெளிவா இருங்க. வாழ்க்கையினுடைய பிகினிங் தான் இருக்கீங்க, தெளிவா இருங்க. எப்படி இப்படி எப்படி கேட்கணும், கேட்கறது தவறு இல்லை. ஆனா எழுதி வச்சுக்கிட்டு கையெழுத்து வாங்க வர்றது தவறு. அவர் சுத்தமா அக்செப்ட் பண்ண மாட்டார், அக்செப்ட் பண்ணவே மாட்டார். ம். அந்த டேபிள் வச்சதா தான் கிடக்கும், சைன் நடக்காது. ஆமை. அவர் என்கிட்ட பேசி பேசித்தான், கர்த்தர் தேவனானவர் என்னட்ட பேசி பேசித்தான் அவர் பேச்சு மேல எனக்கு இம்மூட்டு நிச்சயம் கொடுத்தாரு. இம்மூட்டு நிச்சயம் எனக்கு வந்துச்சு. எப்படிங்க உங்களுக்கு இந்த இந்த கருத்து மேல, இந்த பாயிண்ட் மேல, இந்த 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 சத்தியத்தின் மேல, இந்த வசனத்தின் மேல, இந்த வார்த்தையின் மேல எப்படி உங்களுக்கு இவ்வளவு நிச்சயம், எப்படி இப்படி நம்புறீங்க அப்படின்னா வேற ஆன்சரே இல்லை. இவ்வளவு இருக்கு, இதெல்லாம் எப்படிங்க நம்புறீங்க? எப்படிங்க உங்களுக்கு நிச்சயம், இவ்வளவு நிச்சயம் எப்படிங்க வருது? இத்தனை பாயிண்ட்ஸ்ல உங்களுக்கு எப்படி நிச்சயம் வருது அப்படின்னா ஒரே ஒரு காரணம் தான். அவர் பேசி பேசித்தான் அவர் பேச்சு மேல எனக்கு இம்மூட்டு நிச்சயம் வந்துச்சு. இத்தனை நம்பிக்கை இப்படிதான் எனக்கு வந்துச்சு. இதான் உண்மை. யாரு பேசி பேசி? இது சத்தியங்கிறதுனால எனக்கு நிச்சயம் வரல. இதை புரிஞ்சுக்குங்க. இதெல்லாம் இது சத்தியம், அதனாலதான் பிரச்சனை. நிச்சயம் தப்பு. டோட்டலா நான் முழுமையா அடையலன்னு அர்த்தம். இப்படி பேசினாலே நான் முழுமை அடையாத குழந்தைகள் அவங்க. இது சத்தியம் பிரதர், அதான் நிச்சயம். தப்பு. அது சத்தியங்கிறதே அவர் பேசினாதான் உனக்கு தெரிஞ்சு. அது சத்தியங்கிறதே அவர் பேசும்போதுதான் சத்தியமே நமக்கு பட்டுச்சு. சும்மா சத்தியங்கிறது நமக்கு படல, அது படாது, படாது. ரொம்ப இது ஒரு டீப்பு. இது அடுத்த லெவல்ல போய் பாக்குறது. இத வசனம் சத்தியம், வார்த்தை சத்தியம், சத்தியம் முதல்ல புரிஞ்சுக்குங்கய்யா. முதல்ல என்னன்னு புரிஞ்சுக்குங்க. அவர் பேசினாதான் சத்தியம் நமக்கு பிடிபடும். அவர் பேசினாதான் பேசினது சத்தியம்னே நமக்கு பிடிபடும். இது ரெண்டுமே முக்கியம். அப்படி இல்லை அப்படின்னா நீதியால் கண்ணை அவர் திறக்க வேண்டிய அவசியமே இல்லை. எதுக்கு போய் திறக்கணும்? அப்பொழுது அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டது, அவர்கள் இயேசுவை அறிந்து கொண்டார்கள். எதுக்கு இதெல்லாம் வேலை பண்ணணும்னு கேட்கிறேன் நான். இந்த வேலை தேவையில்லை அவருக்கு. புரியுதுங்களா? அப்ப ஒண்ணு சத்தியம் அப்படிங்கிறதுனால அதை நம்ம நம்பிட முடியாது. நமக்கு அது நிச்சயம் வந்துடாது. அவர் எந்த அளவுக்கு பேசுறாரோ அந்த அளவுக்கு தான் அவர் பேச்சு மேல நமக்கு நிச்சயமே இருக்கும். அவர் பேச்சுங்கிறது சத்தியம். அந்த வேர்டை பயன்படுத்துறேன். அவர் பேச்சுங்கிறது பாயிண்ட்ஸ், அவர் பேச்சுங்கிறது ரெவலேஷன், அவர் பேச்சுங்கிறது வெளிச்சம். எப்படிங்க இந்த வெளிச்சத்தெல்லாம் இப்படி நம்புறீங்க அப்படின்னா இந்த வெளிச்சத்தெல்லாம் அவர் பேசி பேசிதாங்க அப்படிங்க நம்பிக்கை வந்துச்சு. அதான் ஆன்சர். திரும்ப திரும்ப பேசுறாருங்க, அதாங்க நம்புறேன். அவரு அப்போ 10 வருஷம் முன்னாடி பேசிட்டு இப்ப என்ன பேச விட்டா நம்பிக்கை வராதுங்க. ஓவர். அவர் திரும்ப திரும்ப பேசுறாருங்க. எனக்கு அன்னைக்கு பேசுறாருங்க, திரும்ப பார்த்தா அதே இப்பயும் பேசுறாருங்க. ஒண்ணு நம்புறேங்க நான். இதான். அதாவது அவர் இல்லாம நம்ம ஒண்ணும் இல்லைங்கிறத நிரூபிச்சுட்டே வருவார். அதை வாழ்க்கையில கண்ணி பண்ணிட்டே வருவார். நான் இல்லாம முடியாது அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டே வருவார், காமிச்சிட்டே வருவார். அதுக்குதான் இந்த மாதிரி தடுமாற்றங்கள், விழுதல்கள், எழுதல் எல்லாம் வரத வந்துட்டே இருக்கும் அவரை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு. ஆமை. புரிஞ்சுக்கிட்டீங்களா? நம்ம கண்ணுக்கு எது படிச்சுன்னு தெரியுதோ டாபிக்ல போவோம். நம்ம கண்ணுக்குங்கிறது மனசுக்கு அப்படி வச்சுங்க. நம்ம நம்ம மனசுக்கு எது பளிச்சுன்னு தெரியுதோ, எது பெருசா தெரியுதோ அதைத்தான் மனுஷன் சார்ந்து இருப்பான். அதை புரிஞ்சுக்குங்க. டிபெண்ட் பண்ணுவான், அதோடதான் ஒட்டிக்குவான் போய். நம்ம கண்ணுக்கு எது பளிச்சுன்னு தெரியுதோ, மங்களம் இல்லை,
பளிச்சுன்னு தெரியணும், பெருசா தெரியணும், பிரம்மாண்டமா தெரியணும். அதைத்தான் மனுஷன் சார்ந்திருப்பான். அதுதான் அவனை தம் பக்கம் இழுத்துட்டு இருக்கும். அதுதான் அவனை இழுக்கும். அப்ப கண்ணுக்கு எது பளிச்சுன்னு தெரியுதோ, சிலருக்கு திறமை, சிலருக்கு பணம், சிலருக்கு பதவி, சிலருக்கு தன்னுடைய அறிவு, சிலருக்கு தன்னுடைய சாமர்த்தியம், இடிசி போட்டுக்கோங்க. எது பளிச்சுன்னு தெரியுதோ அதை மனுஷன் டிபெண்ட் பண்ணுவான் டப்புன்னு. சிலருக்கு குதிரை, சிலருக்கு ரதம். இந்த வரிசையில சிலருக்கு கர்த்தர், சிலருக்கு கர்த்தர், சிலருக்கு பைபிள். சிலருக்கு பைபிள் பளிச்சுன்னு இருக்கும், அதையே டிபெண்ட் பண்ணுவாங்க. சிலருக்கு பைபிள தந்த கர்த்தர் பளிச்சுன்னு தெரிவார், அவரை டிபெண்ட் பண்ணுவாங்க. அப்ப நம்ம கண்ணுக்கு எது பளிச்சுன்னு தெரியுதோ, பெருசா தெரியுதோ, அதைத்தான் நாம சார்ந்திருப்போம். அதுதான் நம்மளை இழுத்துட்டு இருக்கோம். தேவன் நம்ம கண்ணுக்கு பளிச்சுன்னு தெரிஞ்சாதான் அப்ப நாம தேவனை சார்ந்திருப்போம். இதை புரிஞ்சுக்குங்க. ஒரு மனுஷன் தேவனை டிபெண்ட் பண்ணணும், தேவனை சார்ந்திருக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு வழிதான். தேவன் அவன் கண்ணுக்கு பளிச்சுன்னு தெரியணும், பெருசா தெரியணும். வேற வழியே கிடையாது, வழியே கிடையாது. இத்தனை வருஷ வாழ்க்கையில பார்த்துட்டு சொல்றேன் நான். அவர் என் கண்ணுக்கு எப்பெல்லாம் பளிச்சுன்னு தெரிய விடுறாரோ, என்னால் அவரை டிபெண்ட் பண்ண முடியாம தவிப்பேன். முடியவே முடியாது. அவர் என் கண்ணுக்கு பளிச்சுன்னு தெரியணும், பெருசா தெரியணும். பளிச்சுன்னு தெரிஞ்சாலே டிஃபால்ட்டா பெருசா தெரியும். தெள்ள தெளிவா பிசிறு இல்லாம கிளியர் பிக்சரா கிளாரிட்டியா தெரியவார் அவர். ஆமை. உலகம் பளிச்சுன்னு கண்ணுக்கு தெரிஞ்சா மட்டும்தான் உலகத்தை நாம சார்ந்திருப்போம். இல்ல சார்ந்திருக்கவே முடியாது நம்மளால. உலகம் பளிச்சுன்னு தெரியணும், பெருசா தெரியணும். எது நமக்கு பெருசா தெரியுதோ அதை நம்ம முக்கியமா நினைப்போம். எது நமக்கு பளிச்சுன்னு தெரியுதோ அதை பெருசா பார்ப்போம். எது நமக்கு பெருசா தெரியுதோ அது முக்கியமா நினைப்போம். அப்ப எது நமக்கு முக்கியமா இருக்கோ அதோட சாஞ்சிரும், அங்க வந்த பக்கம் சாஞ்சிரும் பட்டுன்னு. தேவன் பளிச்சுன்னு தெரிஞ்சா அப்ப பெருசா தெரிவாரு, தேவன் பெருசா தெரிஞ்சா அப்ப முக்கியமா தெரிவாரு, சாஞ்சிரும். ஆமீன் சொல்லுங்க. அப்ப தேவனை ஒரு மனுஷன் சார்ந்திருக்க முடியாம தவிக்கிறான் அப்படின்னா அந்நேரம் அவன் 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 என்ன பிரச்சனை ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்க? நம்ம கண்ணுக்கு அவர் பளிச்சுன்னு தெரியல, பெருசா தெரியலன்னு நம்ம புரிச்சுக்கணும். இது ஒண்ணுதான் ரீசன். ஆமை. அப்ப தேவனை சார்ந்து பழக்கப்பட்ட நமக்கு தேவன் நம்ம கண்ணுக்கு பளிச்சுன்னு தெரியாத போது நாம தேவனை சார்ந்திருக்க முடியாம, அவரை பற்றி பிடிச்சிட்டு இருக்க முடியாம தவிக்கிறோம் இல்லையா? அந்நேரம் நம்ம செய்ய வேண்டிய வேலை என்ன? என் கண்ணுக்கு பளிச்சுன்னு தெரியுங்கப்பா, என்னால உங்களை சார்ந்திருக்க முடியல, திணறேன், எனக்கு மாறி இருக்கு, டிபெண்ட் பண்ணவே முடியல அப்படின்ட்டு அவர்கிட்ட ஜெபிக்கிறது மட்டும்தான் நம்முடைய வேலை. வேற ஒண்ணுமே நீங்க பண்ணவே முடியாது. இதை படிச்சேன், அந்த இதை படிச்சேன், இந்த பாட்டை கேட்டேன், ஒண்ணுமே உங்களால பண்ண முடியாது. ஒண்ணுமே பண்ண முடியாது. தேவன் நம்ம கண்ணுக்கு பளிச்சுன்னு தெரியணும், பெருசா தெரியணும், முக்கியமா தெரியணும். அவ்வளவுதான். ஓவர். டிஃபால்ட்டை டிபெண்ட் பண்ணிடுவான் அவன். ஓகே, அப்ப ஃபைனல். அவர் நம்ம கண்ணுக்கு பளிச்சுன்னு தெரியாம அவரை நாம சார்ந்திருக்கவே முடியாது, சான்ஸே இல்லைங்கிற சத்தியத்தை முதல்ல புரிஞ்சுக்குங்க. இது சத்தியமான வார்த்தை, மாறாத உண்மை, அன்சேஞ்சபிள் ட்ரூத், அன்சேஞ்சபிள் ட்ரூ, மாறாத உண்மை, காலங்காலமா இருந்து வருகிற உண்மைதான். அவர் நம்ம கண்ணுக்கு பளிச்சுன்னு தெரியாம நாம் அவரை சார்ந்திருக்கவே முடியாது, வாய்ப்பே இல்லை. அப்ப ஒரு மனுஷனை கூப்பிட்டு சும்மா அவரை சார்ந்துருங்க சார்ந்துருங்கன்னு சொன்னா வேலை நடக்காது. பிரதர் அவர் கர்த்தரை சார்ந்துருங்க, பிரதர் கர்த்தரை சார்ந்துருங்க அப்படின்னு சொல்றதுக்கு நல்லாதான் இருக்கும், ஆனா அது நடைமுறை ஆகாது. அவன் சார்ந்திருக்கணும்னா அவர் என்ன செஞ்சாகணும்?
அவன் கண்ணுக்கு அவரு பளிச்சுன்னு தெரியணும், பெருசா தெரியணும், முக்கியமா தெரியணும். நல்லா சொல்ல போனா அவன் கண்ணுல அவர் படணும் முதல்ல. ஆமென். நம்ம கண்ணுல தேவன் படணும், நம்ம கண்ணுக்கு தேவன் தெரியணும். ஆனா சும்மா ஜஸ்ட் லைக் தட் அப்படி தெரியக்கூடாது. அவரு தெரிஞ்சு வேஸ்ட், அப்படி தெரியக்கூடாது. அவரு பளிச்சுன்னு தெரியணும், ஃபுல் ஸ்கேல்ல அவர் தெரியணும், தெளிவா தெரியணும். அவர் நம்மகிட்ட பேசுறாரு இல்லையா, நம்ம மனசுட்ட அவர் பேசுறாரு இல்லையா, அதுதான் அவர் நம்ம கண்ணுல படுறது, அதுதான் அவர் நம்ம கண்ணுக்கு பளிச்சுன்னு தெரியறது, அதுதான் நாம அவரை பார்க்கிறது, தரிசிக்கிறது. கிளியர்? அவர் நம்மகிட்ட பேசுறதனுடைய மறு வடிவத்தை தான் நான் பேசிட்டு இருக்கிறேன். இதுதான் அதனுடைய அர்த்தம். அவர் நம்மகிட்ட எப்பெல்லாம் பேசுறாரோ அப்பெல்லாம் நம்ம கண்ணுக்கு அவர் பளிச்சுன்னு தெரிவார், பளிச்சு தெரிவார், பெருசா தெரிவார், ரொம்ப முக்கியமா தெரிவார். அவர் எப்பெல்லாம் பேசாம அமைதியா இருக்கிறாரோ அப்பெல்லாம் நம்ம கண்ணுக்கு அவர் மங்களா தெரிவாரு, தெரியாம போவாரு. அந்நேரம் பற்றி இருக்க முடியாது, அவரை பற்றி இருக்க முடியாம திணறுவோம். அப்ப கண்ணுக்கு பளிச்சுன்னு அவர் தெரியணும். அவர் கண்ணுக்கு பளிச்சுன்னு தெரியறதுக்கு என்ன வேணும், என்ன செய்யணும்? அவரு பேசணும், பேசணும். அவர் பேசுறாருங்கிறத அவர் ஆடுகள் அறியும். என் ஆடுகளின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும், ஏன்னா என் ஆடுகளின் சத்தத்தை அறிந்திருக்கிறது. நம்மளை கொடின்னு உணர்ந்தோம், முக்கியமான சத்தியம். நம்மளை கொடின்னு உணர்ந்தோம், நம்மள கொடின்னு நாம உணர்ந்தோம். நாம கொடிங்கிறது நம்ம கண்ணுக்கு பளிச்சுன்னு தெரியுது. ஓகே, நாம நத்திங் அண்ட் டோட்டலி நத்திங் அப்படிங்கிறது நம்ம கண்ணுக்கு பளிச்சுன்னு தெரியுது. அப்படி தெரிஞ்சும் அவர் நம்ம கண்ணுக்கு பளிச்சுன்னு தெரியாத பட்சத்துல நாம் அவரை சார்ந்துக்க முடியாது. நாம் அவரை முக்கியமா புரிஞ்சுக்குங்க. எனக்கு கொடின்னு நல்லாவே தெரியுதுங்க, பட் அவர் என் கண்ணுக்கு பட்டாதாங்க நான் அவரை பற்றி பிடிக்க முடியும். எனக்கு நான் என்ன கொடின்னு தெரிஞ்சு அவர் என் கண்ணுக்கு படல, அவர் என்கிட்ட பேசல அப்படின்னா அவரை என்னால பற்றி இருக்க முடியாது. இந்த கொடிக்கு பற்றி இருக்க ஆள் இல்லை, திணறுது. ஆமை. தேவனோ சுயமோ, ரெண்டு பேர்ல யாராவது ஒரு ஆளு கண்டிப்பா நம்ம கண்ணுக்கு பளிச்சுன்னு தெரிஞ்சுதான் ஆவாங்க. அடுத்த சத்தியம், இது அடுத்த சத்தியம். தேவனோ அல்லது தேவனால் படைக்கப்பட்ட படைப்புகளோ, சுயமோ, அப்படி வச்சுங்க. இந்த ரெண்டுல ஏதோ ஒண்ணு நம்ம கண்ணுக்கு பளிச்சுன்னு தெரிஞ்சே ஆவாங்க, தெரிஞ்சே தீர்வாங்க. ஆனா ஒரே நேரத்துல சேம் டயத்துல தேவனும் சுயமும் பளிச்சு நம்ம கண்ணுக்கு தெரியவே மாட்டாங்க. இது ஒரு ஆறுதலான விஷயம். ரெண்டுல ஏதோ ஒண்ணு, யாரோ ஒருத்தர் நம்ம கண்ணுக்கு என்ன செய்வாங்க, பளிச்சுன்னு தெரிஞ்சே ஆவாங்க. இது தலையெழுத்து, அன்சென்சபிள் லா, அன்சென்சபிள் ட்ரூ. இது மாறவே மாறாது. யாராவது ஒரு ஆளு, சுயமோ தேவனோ தேவனால் படைக்கப்பட்ட படைப்புகளோ, அது எதுவாக போட்டோம், உலகம் அப்படி சொல்லிக்கலாம், தேவனோ உலகமோ அப்படி சொல்றேன், உங்களுக்கு நல்லா புரியும். தேவனோ உலகமோ ரெண்டுல ஏதோ ஒண்ணு நமக்கு பளிச்சுன்னு தெரிஞ்சே ஆகும். அதே நேரத்துல ரெண்டுமே ஒரே நேரத்துல பளிச்சுன்னு தெரியாது. ஏதாவது ஒண்ணுதான் ஒரு நேரத்துல பளிச்சுன்னு தெரியும். இதையும் புரிஞ்சுக்கணும். ஆமை. தேவன் நமக்கு பளிச்சுன்னு தெரிஞ்சா அப்ப உலகம் நம்ம கண்ணுக்கு ஆட்டோமேட்டிக்கா மங்களா தெரியும். அடுத்த சத்தியம்,
தேவன் நம்ம கண்ணுக்கு பளிச்சுன்னு தெரியுதாரியா அப்படின்னா டிஃபால்ட்டா உலகம் நம்ம கண்ணுக்கு மங்களா தெரியும். உலகம் நம்ம கண்ணுக்கு பளிச்சுன்னு தெரிஞ்சா அப்ப தேவன் நம்ம கண்ணுக்கு ஆட்டோமேட்டிக்கா மங்களா தெரிவார். டிஃபால்ட்டா அது நடக்கும். நம்ம உலகம் நமக்கு பெருசா தெரியும். உலகத்தை நம்ம ரொம்ப முக்கியமா பேசுறோம். அப்ப புரிஞ்சுக்குங்க, ஆஹா உலகம் நம்ம கண்ணுக்கு பளிச்சுன்னு தெரியுது, பளிச்சுன்னு தெரியுது. அதான் நம்ம உலகத்தை பெருசா பேசுறோம், உலகத்தை பத்தி முக்கியப்படுத்தி பேசுறோம், உலகத்தை ரொம்ப நம்ம பேசுறோம் அப்படின்னா. இப்ப பாருங்க, வாயை திறந்தா உலகத்தை நிறைய பேசுவாங்க. அப்படி என்ன புரிஞ்சுக்குங்க, உலகம் அவங்க கண்ணுக்கு பளிச்சுன்னு தெரியுது, பெருசா தெரியுது, முக்கியமா தெரியுது. அதனாலதான் உலகத்தையே அவங்க பேசுவாங்க, உலகத்தை டிபெண்ட் பண்றாங்க. சில பேர் வாயை திறந்தா தேவனை பேசுவாங்க, அவங்களுக்கு தேவன் பளிச்சுன்னு தெரிறாரு, பெருசா தெரியுறாரு, முக்கியமா தெரியுறாரு. அதனால அவங்க தேவனையே பேசுவாங்க. ஆமே. தேவன் நம்ம கண்ணுக்கு பளிச்சுன்னு தெரியுது ஒண்ணுதான். கவனிங்க, தேவன் நம்ம கண்ணுக்கு பளிச்சுன்னு பல பல பலன்னு பளபளப்பான்னு அப்படி தெரிவாரு. அப்படிலாம் என்ன அர்த்தம்? அவர் தெரிவாரு, தெரிவாருன்னா என்ன அர்த்தம்? ஆஹ் அவருடைய சத்தம், அவருடைய உணர்த்துதல், அவருடைய அந்த புரிய வைத்தல், அந்த காரியம் நம்முடைய இருதயத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா, பலமா, வலுவா நடந்துட்டு இருக்கும் போது, அதான் நம்ம கண்ணுக்கு அவர் பளிச்சுன்னு தெரியும் போது தெரிகிறது தான் நம்மளை நாமே மறந்து போக அல்லது அவருக்குள்ள நாம மறைஞ்சு போக ஒரே வழி. ஜெப நேரத்துல தேவன் நம்மளோட இடைப்படுவாரே ஆனால், தேவன் நம்மளோட பேசுவாரே ஆனால், தேவன் நம்மளை உணர்த்துவாரே ஆனால், நாம நம்மளையே மறக்கிறத சாதாரணமா அனுபவிக்கலாம். அவருக்குள்ள நம்ம மறைஞ்சு போகிறது சர்வசாதாரணமா நடக்கும், சாதாரணமா நடக்கும். ரொம்பலாம் கஷ்டப்பட தேவையில்லை. அவர் நம்ம கண்ணுக்கு பளிச்சின் தெரியும் பட்சத்தில், அதாவது அவருடைய வார்த்தையை கொண்டு அவர் நம்மகிட்ட பேசும் பட்சத்தில் நாம அவருக்குள்ள மறைஞ்சு போயிருவோம். நாம நம்மளையே மறந்துடுவோம், எங்க இருக்கிறோம், ஏது இருக்கிறோம், என்ன செய்யறோங்கிறது நமக்கே தெரியாது. ஜெப நேரத்துல நாம நம்மளையே மறக்கிறதுனால என்ன டைம்ங்கிறது நமக்கு தெரியாது, டைம் போயிடும். நாம நம்மளே மறந்தா ஆட்டோமேட்டிக்கா இந்த உலகத்தை மறந்துடுவோம்னு அர்த்தம். ஆட்டோமேட்டிக் நான் என்னையே மறக்கிறேன்னு இப்ப உலகம் அப்படி எனக்கு ஞாபகம் வரும். நான் என்னையே மறக்கிறதுனால நேரமும் எனக்கு ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. நான் என்னையே மறக்கிறது தான் நான் அவருக்குள்ள காணாம போறது, அவருக்குள்ள மறைஞ்சிடுறது. இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு வேலை தான், ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அவர் நம்ம கண்ணுக்கு பெருசா தெரியணும், பளிச்சு தெரியணும், முக்கியமா தெரியணும். தட் மீன்ஸ் அவர் நம்மகிட்ட பேசணும். அவர் பேசும் போதெல்லாம் அவர் நம்மகிட்ட பேசுறதுதான் சமூகம். அவர் நம்மகிட்ட பேசுறதா பிரசனம். சமூகங்கிறது என்னது? தேவனை உணர்றதா சமூகம். தேவனை எப்ப உணர்வோம்? அவர் நம்மளை உணர்த்தும் போதுதான் உணர்வோம். அந்த எப்படி தேவன் நம்மளை உணர்த்துறாரு? பேசி பேசி உணர்த்துறாரு. அதுதான் நான் பேசுதல்னு சொல்றேன். நான் தேவன் நம்மகிட்ட பேசினால் நான் சொல்றதெல்லாம் நடக்கும். அப்ப அல்டிமேட் கோல், அல்டிமேட் கீ என்னது? சுத்தி 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 இத்தனை வருஷமா நான் பார்த்தது ஒண்ணுதான், தேவன் பேச வேண்டும். தட்ஸ் ஆல். மத்த என்ன நடக்குது, ஏது நடக்குது, விளக்கம் தெரியுதோ இல்லையோ, தெரிஞ்சாலும் தானா நடக்கும். நாம மறக்கிறது, நேரத்தை மறக்கிறது, உலகத்தை மறக்கிறது, அவர் கண்ணுக்கு பளிச்சு தெரிகிறது, அவர் நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்கிறது, எல்லாமே நடக்கும். எல்லாமே நடக்கும். அவர் பேசும்போது சும்மாவா பேச மாட்டார், சும்மாவா பேசுவாரு? அவருக்கே உரிய ரகசியங்கள் நம்மகிட்ட பேசுவார். நம்முடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்துகிறார்.
நம்முடைய இருதயத்தை கரெக்ட் பண்ணுகிற, நம்ம வாழ்க்கைக்கு தேவையான ஆலோசனைகளை எல்லாத்தையும் பேசுவார். அது டபுள், அது டபுளா நம்மளை பலப்படுத்துது. ஒண்ணு அவர் பேசுற சத்தம், ரெண்டாவது அவர் பேசுற விஷயம், இது ரெண்டும் கம்பைன் ஆகுறதுனால அவன் தாங்க முடியாது. அவனால அப்படி இருக்கும் அந்த நேரம். ஆமென். கர்த்தர் நல்லவர். அப்ப தேவன் நம்ம கண்ணுக்கு பளிச்சுன்னு தெரிஞ்சா உலகம் நம்ம கண்ணுக்கு ஆட்டோமேட்டிக்கா மங்களா தெரியும். உலகம் பளிச்சுன்னு தெரிஞ்சா அப்ப தேவன் நம்ம கண்ணுக்கு ஆட்டோமேட்டிக்கா மங்களா தெரிவார். ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் பளிச்சுன்னு தெரிஞ்சே ஆகணும். ஆனா ஒரே நேரத்துல பளிச்சுன்னு தெரிய மாட்டாங்க ரெண்டு பேரும். ஒருத்தர் தெரிஞ்சா ஒருத்தர் டவுன் ஆயிடுவாங்க, இன்னொருத்தர் டவுன் ஆனா ஒருத்தர் தெளிவா தெரிவாங்க. இது இதெல்லாம் வந்து லா. நீ நம்பினாலும் நம்பாட்டினாலும் இதுதான். நீங்க மாத்த நினைச்சாலும் அது மாறாது. அப்படிதான் இருக்கும். ஆமை. அப்ப யாருமே எதுவுமே நம்ம கண்ணுக்கு பளிச்சுன்னு தெரியாத பட்சத்தில், அடுத்த சத்தியம் எங்க, அவரும் கண்ணுக்கு பளிச்சுன்னு தெரிய மாட்டேங்கிறாரு, உலகமும் கண்ணுக்கு பளிச்சுன்னு தெரிய மாட்டேங்குது. அந்த பட்சத்தில் சாகுற முடிவு தான் நம்ம வருவோம். என்ன முடிவுக்கு வருவோம்? தற்கொலை பண்றாங்க இல்லையா, இவங்களுக்கு இந்த ரெண்டுல எதுவுமே பளிச்சுன்னு தெரியல. எதுவுமே கண்ணுக்கு தெரியல, கண்ணில் படல. அப்ப என்ன செய்வோம்? முடிஞ்சு, சாப்டர் க்ளோஸ். ஆமென். ஓகே, முடிப்போம். முடிவாக, நாம் தேவனை சார்ந்திருக்க முடியல அப்படின்னாலும் சரி, தேவனை டிபெண்ட் பண்ணி இருக்க முடியல பிரதர், நான் தேவனை தான் சார்ந்திருக்கன்னு பாக்குறேன், முடியலனாலும் சரி, தேவனோடு கூட இருக்க முடியலையே ஆசாப் மாதிரி நான் எப்போதும் மூடி இருக்கிறேன், தேவனோடு கூட இருக்க முடியலையே அப்படின்னாலும் சரி, தேவனோட என்னால உறவாட முடியல பிரதர், தேவனை சார்ந்திருக்க முடியல, அது வேற. தேவனோடு கூட இருக்க முடியல, இது வேற. தேவனோட உறவாட முடியலையே அப்படின்னாலும் சரி, என் கண்ணுக்கு அவர் பளிச்சுன்னு தெரியாம, அவர் நம்ம கண்ணுக்கு பளிச்சுன்னு தெரியாம உலகம் நம்ம கண்ணுக்கு பளிச்சுன்னு தெரிஞ்சிட்டு இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இதான் ஃபைனல் சட்ஜி தான். அவரை சார்ந்திருக்க முடியல பிரதர், முடியலையே அப்படின்னாலும் சரி, அவர் கூட என்னால இருக்க முடியலையே பிரதர் அப்படின்னாலும் சரி, அவரோட கொஞ்சம் அப்படி சஞ்சரிக்கலாம், அப்படி உறவாடலாம், மனசு விட்டு பேசலாம் தான் பாக்குறேன், ஐயோ என்னால அது முடியல பிரதர் அப்படின்னாலும் சரி, இந்த மூணுக்கு ஒரே தீர்வு என்னதான்? அவர் நம்மகிட்ட பேசல, அவர் நம்ம கண்ணுக்கு பளிச்சுன்னு தெரியல, அப்புறம் என்ன நடந்துட்டு இருக்கு? உலகம் நம்ம கண்ணுக்கு பளிச்சுன்னு தெரிஞ்சிட்டு இருக்கு, உலகம் நம்ம கண்ணுக்கு பெருசா தெரிஞ்சிட்டு இருக்கு, பப்பளப்பான்னு எங்க பார்த்தாலும் உலகம் தெரியுது. அதனால உலகம் பப்பளப்பான்னு தெரிஞ்சுன்னா எப்படி இவர்கிட்ட போய் பேச முடியும், இவரோட உறவாட முடியும், சஞ்சரிக்க முடியும், கூட இருக்க முடியும், டிபெண்ட் பண்ணி இருக்க முடியும்? என் கண்ணுக்கு உலகம் தானே பெருசா தெரியுது, என் கண்ணுக்கு எது பெருசா தெரியுதோ நான் அங்கதானே போய் ஒட்டுவேன். இதான் 119ஆம் சங்கீதத்துல இந்த மாதிரி நிறைய கதறல்களை நீங்க பார்க்கலாம். அவர் கதறி இருப்பாரு, என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, ஏன் உங்களுடைய வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். அப்படிலாம் என்கிட்ட பேசுங்க ஐயா, என்கிட்ட பேசுங்க ஐயா. என் ஆத்மா உலகத்தோட ஒட்டிட்டு இருக்கு, ஏன்னா உலகம் என் கண்ணுக்கு தெரியுது, பளிச்சுன்னு தெரியுது. ஐயோ பேசுங்க, நீங்க பேசுங்க, நீங்க கண்ணுக்கு பளிச்சுன்னு தெரிஞ்ச, ஐயோ நான் உங்ககிட்ட வரணும். அதான் இந்த கதரெல்லாம் நிறைய இருக்கும், அதை படிச்சு பாருங்க. ஆனா இப்படி இருக்காது அங்க. இதான் மேட்ரு. இப்ப நான் இப்ப பேசின இந்த இந்த செய்தியெல்லாம் அங்க இருக்காது, அங்க வேற வேற வசனங்களா வந்துட்டு இருக்கும். அதனுடைய உள்ள இருக்கிறது இதுதான். அவர் பேசணுங்கிறதா ஃபைனல் கீ. எல்லா தீர்வும் அங்க இருந்தாரு, அதுலதான் இருக்கு. அவர் பேசணும். ஒரு பிரச்சனை தீரணுமா அவர் பேசணும், ஒரு விஷயம் புரியணுமா அவர் பேசணும், இருள் விலகணுமா அவர் பேசணும், நம்ம அவரை பற்றி இருக்கணுமா அவர் பேசணும், நம்ம அவர் கூட இருக்கணுமா அவர் பேசணும், அவரோட சஞ்சரிக்கணுமா அவர் பேசணும், அவர் 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 அவருன்னு அவர் கிடக்க அவர் அவர் அவருன்னு கிடக்கணுமா அவர் பேசணும், அவர் பேசணும், திரும்ப 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 அவர் பேசணும்.
அவர் பேசினா நம்ம கண்ணுக்கு அவர் பளிச்சுன்னு தெரிவார். அவர் பேசினா நம்ம ஜெபம் இனிமையான ஜெபமா மாறும். ஜெப நேரம் இனிமையா மாறிடும். ஆமே. அப்ப எல்லாரும் ஏறெடுக்க வேண்டிய பிரதான ஜெபம் என்ன? ம்? நீ பேசாவிட்டால் தளர்ந்து போவே சொன்னாரா? இதான் இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ். என் கூட பேசுங்கப்பா. பேச்ச கேட்டு 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 அந்த பேச்சிலேயே வாழ்ந்தவனுக்கு அவர் பேசல அப்படின்னா ஒண்ணும் ஓடாது. போச்சு. ஏன்னா அவர் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்கிறாரு. அவர் பேசும்போதுதான் கண்ணுக்கு தெரியவாரு. பேசல அப்படின்னா கண்ணுக்கு தெரிய மாட்டாரு அவர். ஆமென்.